ஒவ்வொரு நாளையும் பிளசண்டா தான் தொடங்கணும்னு ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அதுக்கு மாறா விபரீதமா பொழுது விடிஞ்சா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தொழில் நகரம். அங்க எல்லாருக்கும் வழக்கம் போலதான் பொழுது விடிஞ்சது. ஆனா பீளமேடு புர்ஹானி காலனியில அப்படி நடக்கல. உப்பிலிப்பாளையத்தில் ஹார்ட்வேர் கடை வச்சிருக்கிற முகமது வீட்டில் நடந்த அசம்பாவிதம் கோயம்புத்தூர்காரங்களை ஷாக்கில் மூழ்கடிச்சிருக்கு. முகமது தன்னோட மனைவியோட பெங்களூரு போயிருக்காரு. அவரோட 2 சின்ன பசங்க, முகமதுவோட அப்பா, பாட்டின்னு 5 பேர் வீட்டில் இருந்திருக்காங்க. நைட்டு எல்லாரும் நல்ல தூக்கத்தில் இருந்தப்ப மிட்நைட் 1 மணிக்கு 4 பேர் கொண்ட கும்பல் சுவர் ஏறி குதிச்சிருக்காங்க. முன் கதவை உடைச்சு வீட்டுக்குள்ள புகுந்து பெரியவங்க 3 பேரு, பிள்ளைகள் 2 பேருன்னு 5 பேரையும் கை கால்களை கட்டி போட்டிருக்காங்க. வாயையும் கட்டி போட்டுட்டு கத்தியை காட்டி மிரட்டியிருக்காங்க. அவங்களோட செல்போன்களையும் பிடுங்கி மீன் தொட்டியில போட்டிருக்காங்க. ஹார்ட்வேர் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக வச்சிருந்த 10 லட்சம் ரூபாய் பணம், தங்கம், வைரம்னு 30 பவுன் நகைகள், 5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான கைக்கடிகாரம்னு அள்ளிக்கிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிருக்காங்க. இதோட மதிப்பு மொத்தம் 40 லட்சத்துக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. கொள்ள அடிச்சவங்க போன பிறகு 3 மணி நேரம் வரைக்கும் கட்டி போட்ட நிலையிலே இருந்திருக்காங்க முகமதோட ஃபேமிலி. ஒரு வழியா கட்ட அவிழ்த்த அவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்களை எழுப்பி அவங்க மூலமா பீளமேடு போலீஸை வரவழைச்சிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் முகமதுவோட வீட்டில் இருக்கிற 8 சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை பார்க்கலான்னு நினைச்சாங்க. ஆனா அதுல எந்த கேமராவும் வேலை செய்யல. எதிர் வீட்டில் இருந்த 2 சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை ஆய்வு செஞ்சாங்க. அதுல கொள்ளை கும்பல் நடந்தே வந்து கொள்ளையடிச்சது பதிவாகி இருந்துச்சு. அந்த ஏரியால இதுவரைக்கும் 20 சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க போலீஸ். கொள்ளையடிச்ச 4 பேரும் தமிழ் மட்டுமில்லாம இங்கிலீஷ்லையும் ஹிந்தியிலையும் சரளமா பேசியிருக்காங்க. அவங்களை பிடிக்க 6 தனிப்படைகளை அமைச்சிருக்காங்க போலீஸ். இப்போ 4 பேர் வந்திருக்காங்க. உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்கள எடுத்துகிட்டு அவங்கள கட்டி போட்டு பணம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் பணம் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. பணம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வேற ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவும் பண்ணல. பணம் எடுத்து மட்டும் எடுத்து போயிருக்காங்க. கொஞ்சம் நைட்டு ஒரு 2 மணிக்கு வந்திருக்காங்க. ஒரு ½ அன் ஹவரில் போயிட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 6 தனிப்படம் அனுப்பிச்சிருக்கோம். அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்து சொல்கிறாங்க. வீட்டோட காவலாளி லீவில் இருந்ததால கடையில வேலை பார்க்குற ஒருத்தரை துணைக்கி வச்சிருக்காரு முகமது. ஆனா அவரோ வீட்டில் இருக்கிற ஒரு ரூம்ல தூங்கிட்டாராம். போலீஸ் வந்து தான் அவர் எழுப்பியே விட்டுருக்காங்க.